ஏதோ ஓரம் வச்சுலாம் பண்ண போறது இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. டிவிக்கு 6 வந்துருச்சு லீடிங்கு, ஏடிஎம்கே 6 லீடிங்கு, டிஎம்கே 75 லீடிங்கு. ஓகே, இவி மிஷின் ஓட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஏகே ரூல்ஸ் உங்களுக்கு நான் 2 வாட்டி கொடுத்தேன், மைக்கு கிடைக்கல, மன்னிக்கவும். என்னன்னு தெரியல பிரச்சனை. மெட்ராஸ் பையன் மைக்ல இருக்கீங்களா? கோவஸ் வாங்கிக்கோங்க, கோவஸ் வாங்கிக்கோங்க. கோஹோஸ்ட்ல இருக்காரு மெட்ராஸ் பையன். கோவஸ்ல தான் இருக்கேன். ரைட், ஓகே 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 ஓகே. 2 கோஹோஸ் இருக்கு, மாத்தி மாத்தி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோகனராம் வணக்கம், சொல்லுங்க. மோகன்ராஜ் மைக்ல வந்தீங்கன்னா டக்குனு மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மோகன்ராஜ் வணக்கம். கிணத்துக்கடை வந்து டிவிக்கு முன்னிலையில இருந்து இப்ப ஏடிஎம்கே முன்னிலை வந்துருச்சு. வேளச்சேரியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலைப்பா. புதிய தலைமுறை தாவேக்காக்கு 8 கொடுத்திருக்கானே. தளபதி ரசிகர் ஒருத்தர் வந்திருக்காரு தம்பி. இப்போ ஓகேவா? இத மட்டும் யாராவது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்களேன். முதலூத்தூர்ல யார் ப்ரோ? இப்ப வேணாம் ப்ரோ, இப்ப கொடுக்காதீங்க. ஒரு 10 மணிக்கு மேல அவங்களை கொடுத்துருக்கீங்க. ஷூர் ஷூர். அதான் 10 மணிக்கு மேல வர மாட்டாங்க. இன்னொரு அட்வைட், டிவிக்கு 31 லீடிங். திருவள்ளூர்ல திமுக முன்னிலை, ஆவடியில திமுக முன்னிலை, ஆவந்தூர்ல திமுக முன்னிலை. டிஎம்கே 73, ஏடிஎம்கே 7, டிவிக்கு 11 முன்னிலை. ஜெயங்கொண்டம் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க? ஜெயங்கொண்டம், அரியலூர், ஜெயங்கொண்டம், அண்ணா நகர், இதெல்லாம் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க? சேப்பாக்கத்துல வந்து திமுக முன்னிலை, ஆர்கே நகர்ல வந்து அதிமுக முன்னிலை, டிவிக்கு வந்து ஆர்கே நகர்ல 3ஆவது இடத்துல இருக்கு. திருச்சி மேற்குல இருந்து 2வது சுற்றுலயும் KN நேரு ட்ரைலிங் தான், பின்னாடி தான் இருக்காரு. ஓகே ஓகே. துறைமுகத்துல திமுக முன்னிலை இருக்கு, பாத்துக்கோங்க. மயிலாப்பூர்ல வந்து திமுக முன்னிலை இருக்கு, 2வது இடத்துல பாஜக மயிலாப்பூர்ல, 3ஆவது இடத்துல தான் தாவேகா 6ல இருக்கு. செங்கோட்டையன் முன்னிலையில இருக்காரு, இப்போதைக்கு செங்கோட்டையன் முன்னிலையில இருக்காரு, கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே. 72 டிஎம்கே, 7 ஏடிஎம்கே, 13 டிவிக்கு முன்னிலை. ஜிப்சி டி நகர்ல புசி முன்னால இருக்கிறான், 738. இருங்க இருங்க இருங்க, நான் சரியாயிடும். அவனுக்கு ஒரு மந்திரத்தை போடுறேன். இதுல என்ன ஒண்ணே ஒரு இதுன்னா ஷாக்குன்னா, திருச்சி மேற்குல KN நேரு ட்ரைலிங் பண்றது பிரச்சனை இல்ல, டிவிக்கு லீட் பண்ணது அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் என்ன பிரச்சனை? வெயிட் பண்ணுங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். 9 தெரிஞ்சிடும், வெயிட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். தபால் ஓட்டு தானங்க முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருங்க, பொட்டியை இல்ல, தபால் ஓட்டு முடிஞ்சிச்சு, இவி மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டான். எல்லாரும் தோத்து புசி ஜெயிச்சா ஐ எம் ஹாப்பி தான், உண்மையில சொல்றேன். ஆமா ஆமா, அதான் நான் சொல்றேன். அவரு கோவையில வந்து செந்தில் பாலாஜி லீட்ல போயிட்டு இருக்கிறாப்லப்பா. கிணத்து கடவு அதுல வந்து தாமேந்திரன் அதிமுக முன்னிலை, திமுக பின்னல. வில்லிவாக்கத்துல நெட்டக்கல 3வது, டிஎம்கே முன்னிலை. இல்ல, டிவிக்கு எத்தனாவது? உடனே கேட்டவன் எத்தனாவது இருக்கான்? 3வது. போடுங்க, அது 4வது இடத்துல போடுங்க, நோட்டா கீழே போடுங்க, தள்ளுங்க, இன்னும் தள்ளணும். நடக்கட்டும். பெரம்பூர், கடலூர், பொன்னேரி இங்கெல்லாம் டிவிக்கு லீடிங், பாளையங்கோட்டை கூட. ஓகே, மொத்தமா எத்தனை வருது? திமுக எத்தனை, அதிமுக எத்தனை முன்னிலை வருது? மொத்தமா வந்து 72 டிஎம்கே, ஏடிஎம்கே 7, 13 டிவிக்கு முன்னிலை. ஓகே. ஆலந்தூர்ல வந்து தாவேக்க முன்னிலையாம்பா. ஜிப்சி நம்ம வாயில இந்த கருமத்தெல்லாம் சொல்ல வேண்டியது. ஆலந்தூர்ல தாவேக்கவா? வாய்ப்பே இல்ல கபிலன், நீங்க வேற சும்மா இருங்க. எல்லாரும் சும்மா இப்பதான் 400 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணுங்க, அப்படிதான் இருக்கும், பின்னாடி போயிடும். அதெல்லாம் ஆலந்தூர்ல வாய்ப்பே இல்ல. கலசப்பாக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை, ஏடிஎம்கே. ஆலந்தூர்ல வளர்மதி வருவோம் போலயே, இல்லன்னா டிஎம்கே தான். யாரு இது பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடுது? அப்பா வளர்மதி நின்னாங்களா? நான் செலிப்ரேட் பண்றேங்க. அதுக்குள்ளே ஆரம்பிச்சீங்களா? இங்க ஒரு எலுமிச்சம்பழம் பாடாப்படுது, வண்டி வச்சு ரசிக்கலாமான்னு. இல்ல, நாங்களாம் சீக்கிரமா செலிப்ரேட் பண்றது தான் நல்லது. அதனால 10 மணிக்குள்ள முடிச்சிருங்க செலிப்ரேஷன்.
ஆத்தூர், திண்டுக்கல், புதிய தலைமுறையில 15 திமுக, தாவேகா 9, அதிமுக 7. தாவேக்கா 9. அடேங்கப்பா. ஸ்ரீபெரும்புத்தூர் செல்வ பெருந்தகை பின்னடைவு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல செல்வ பெருந்தகை 3வது இடத்துல இருக்காப்புல. ஜிப்சி மைக்ல மேல ஏத்துங்க, வேற யாராவது நிறைய பேர் ஏத்துங்க, ஸ்லாட் இருக்குன்னு நினைக்கிறேன். செல்வ பெருந்தகை காங்கிரஸ்காரனே இருக்கு. குத்தி விட்டுருப்பாங்க. குமாரபாளையத்துல வந்து அவினாசி திமுக, விஜய் லால்குடி முன்னேலப்பா திமுக. ரொம்ப நெக் டு நெக் போகுது. அதிமுகவுக்கும் இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக டிவிக்கு திமுக வந்து திருமயம் தொகுதி ரகுபதி லீடிங், அதிமுக பின்னடைவு வைரமுத்து. ஆத்தூர்ல வந்து காங்கிரஸ் ஏடிஎம்கே தான் போயிட்டு இருக்கு. எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி லீடு. முதுகுளத்தூர்ல அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பின்னடைவு. முதுகுளத்தூர்ல அமைச்சர் மதுரை மேற்கு ராஜ செல்லூர் ராஜுக்கு 3வது இடம். மதுரை மேற்கு செல்லூர் ராஜுக்கு 3வது இடம். தூக்கி போடு. மயிலாப்பூர்ல தாவேகா முன்னிலை. ஓகே ஓகே, அடுத்தது ராக்கி வணக்கம். ராக்கி வணக்கம், கேக்குதுங்களா? மைக்ல இருக்கீங்க. சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் பின்னடைவு, திமுக முன்னிலை. சொல்லுங்க ராக்கி. கரூர்ல டிஎம்கே லீடிங் வந்தாங்க. சூப்பர். சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் பின்னடைவு, திமுக முன்னிலை. ஓகே, அட்ரஸ் பே. சொல்லுங்க. அப்டேட். டிஎம்கே 69, ஏடிஎம்கே 7, டிவிகே 17 லீடிங். ஓகே, ஏக்க ரூல்ஸ் மைக்ல வந்துட்டீங்க அட் லாஸ்ட். கபிலன் ப்ரோ, என்ன ப்ரோ ட்ரெண்ட் போற போக்க பார்த்தா ஏடிஎம்கே 3rd பிளேஸ் போயிரும் போல தோணுது. வெயிட் பண்ணுங்க. ஆரம்பிச்ச இடத்துல நீங்க முதல்ல டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். வெயிட் பண்ணுங்க. இல்லைங்க, அது வந்து எப்படின்னா இவங்க முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸ்டார்டிங்ல வந்து ஓட்டு போட்டதுனால அந்த ஓட்டு ஃபர்ஸ்ட் கவுண்டிங்ல வரும். 7 மணிக்கே ஓட்டு போட்டு. மேட்டுப்பாளையத்துல வந்து கவிதா கல்யாண சுந்தரம் திமுக முன்னிலை. 2வது இடத்துல வந்து சின்னராஜ். 3வது இடத்துல வந்து தாவேகா. அடுத்தது மதுரை கிழக்குல வந்து திமுக முன்னிலை. மகேந்திரன் அதிமுக, அவரு கொஞ்சம் பின்னாடி. 3வது இடத்துல தாவேகா. அடுத்தது சேப்பாக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை. ஆதி ராஜேந்திரன் பின்னடைவு. அடுத்தது வந்து கோபி, வெறும் கோபி, அதுல வந்து பின்னடைவு வந்து திமுக. முன்னிலை வந்து செங்கோட்டையன், பின்னாடி வந்து ரெட்டலை. செல்வ பெருந்தகை பின்னடைவு. இது வரைக்கும் டோட்டலா 75 இடம் திமுக முன்னிலை. அதிமுக 6 இடத்துல முன்னிலை. 4 இடத்துல முன்னிலை இப்போதைக்கு. கொளத்தூர்ல ஸ்டாலின் பின்னடைவு. கொளத்தூர்ல பின்னடைவு. எங்க மொஸ்குட்டி இருக்குதா? சத்தமா காணோம். கடலூர்ல கடும் போட்டி. கோடிநாயக்கனூர் திமுக. கடலூர்ல என்ன போட்டி? கடும் போட்டின்னு தான் போட்டிருக்காங்க. என்ன மத்த டீச்சர் போடல. ஸ்டாலின் பின்னடைவு. ஸ்டாலின் பின்னடைவு நியூஸ் வருது. 10 மணி வரைக்கும் அப்படிதான் இருக்கும் எல்லாமே. டி நகர்ல புசி 279 வாக்குகளில் முன்னிலை. ஏங்க புஷி எங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட போறேன். அர்ஜுனர் வில்லு பாட்டு போடவா? நான் ராவணன் மகன் அந்த பாட்டு. முதுகுளத்தூர்ல சசிகலா கட்சி முன்னிலை. இந்த கோஸ்ட் வேணுமா ஜிப்சி? இங்க என்ன பண்றது, விடுங்க, இருக்கட்டும், வேற வழி இல்ல. கோஸ்ட் முடிஞ்ச உடனே நசிக்கிறேன். காரைக்குடி பிறப்பு முன்னிலை. டிஎம்கே 67, ஏடிஎம்கே 8, டிவிகே 19 முன்னிலை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட் ஓபன், அதுல அப்டேட் பண்றானா பாரு. யாராவது ஒரு ஆள் பண்ணுங்க. வேற யாராவது இங்க இருக்கிறவங்க பிஸியா இருக்காங்க. வேற யாராவது கீழே இருக்காங்க, யாராவது பண்ணுங்க. சுந்தர் சி முன்னிலை, பிடிஆர் பின்னடைவு. மதுரை மத்தி. இல்ல என்ன எலெக்ஷன் கமிஷன்ல இன்னும் அப்டேட் பண்ணல. சூலூர்ல வந்து அதிமுக முன்னிலைப்பா. சூலூர்ல அதிமுக முன்னிலை. தொண்டமுத்தூர்ல வந்து எஸ்பி வேலுமணி முன்னிலை. அவினாசி எல் முருகன் 3rd பிளேஸ்.
ஐயா யார் இது? ஃபோக்கஸ், டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அப்படியே போட்டோம். நத்தம்ல வந்து இவருப்பா, நத்தம் விஸ்வநாதன் லீடு. ஒயிட் பியர் குரூப் பாருங்க, அந்த லிங்க்ல செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் எல்லாரும் கோஆபரேட் பண்ணாதான் நம்மளால அதுல கொண்டு போக முடியும். அதுல பார்த்தா இன்னும் எதுவும் போடலையே இன்னும் வரல bro. ஓகே ஓகே ஓகே. அதான் லேட்டா தான் பண்ணுவோம் போல இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதை கடைசியில 5 மணிக்கு வேணா செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எல்லாம் reset பண்ணி result போடுவாங்க இல்ல போல. எலெக்ஷன் கமிஷன் இல்ல ரொம்ப லேட்டா ரிசல்ட் வர நேரத்துல நம்மளுக்கு முடிவு டிவில தெரியுற நேரத்துல தான் அவங்க ஸ்டார்டிங் அப்டேட் பண்ணுவானுங்க. அதே பொறுமையா தான் பண்ணுவோம். 12 மணிக்கு மேல தான் பண்ணுவானுங்க. 61 டிஎம்கே, 10 வந்து ஏடிஎம்கே, 26 டிவிகே முன்னிலை. டிவிகே 26 முன்னிலை. 26 அடேங்கப்பா. வேற லெவல். எனக்கு என்னமோ அட்மின் இருக்கும் விளையாடுறாப்ல நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல கன்னியாகுமரியில வந்து தாவைக்கா முன்னிலை. விஜய் ஃபேன்ஸ் ஃபயர் விடுறா. எங்கங்க எங்க? நாகர்கோயில தாவைக்கா முன்னிலை. கன்னியாகுமரி நாகர்கோயிலா? சூப்பர். கூஸ்பம் மொமெண்ட். டேய் விஜய் ஃபேன்ஸ். கொளத்தூர்ல ஸ்டாலின் முன்னிலை. கொளத்தூர்ல ஸ்டாலின் முன்னிலை. ஏங்க நம்ம தான் கலாய்க்கிறோம் நினைச்சு போறோம். உண்மையை சொல்லுங்க. உண்மையதான். கடலூர்ல 205 வாக்கு வித்தியாசத்துல ஏடிஎம்கே முன்னிலையில இருக்கு. கடலூரா? ஆமா. My God. 205 வாக்கு. 200 தான் கபிலன். 200லாம் ஒரு பெரிய மார்ஜின்ல கபிலன். 200 400 அதெல்லாம் தமிழ் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு இப்ப நாங்க கண்டுபிடிக்க போறோம். அவர் நோட்டா போட்டாரு. நோட்டாக்கு போயிட்டு இங்க வந்து மைக் யாருங்க அது? சீக்கிரம் லைக் பண்ணிட்டு நீங்க எல்லாம் ஓட்டு போடலாம் நான் சொல்லிட்டு இருந்தேனா? இல்லைங்க நீங்க தான் சொல்றீங்க நோட்டா நாங்களா சொன்னோம்? நீங்க தான் சொன்னீங்க. நான் சொன்னேனா? இப்ப நான் யாருக்கு சொல்லுவேன் 1000 சொல்லுவேன். ஆதவ வருதுனா போயுது 4000க்கு போகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஆதவ வருதுனா அடியே கொஞ்சம் நஞ்ச பேச்சாடி பேசுனா கிரீஸ் டப்பா எப்படி எட்டி வச்சா வரேன் இரு. ஆதவ வர்ஜினா தோக்கணும். புசி அங்க ஜெயிக்கணும். புசி டீம் நாங்கெல்லாம் புசி டீம். அந்த கூட்டத்துல கல்லு இது பாட்டில் எல்லாம் அடித்தாங்க. அதுக்காகவாவது மக்கள் ஓட்டு போட்டிருக்கணும்ல. ஏங்க இட்டுன்னு போறது அவர்தான். அவர் ஜெயிக்கலாம். டிவிக்கு 30பா. இது டிவிக்கு 30பா லீடிங். ஃபயர் ஃபயர் கிளாஸ் பண்ணும்போது நாங்க டிஎம்கே 58, அதிமுக 14, டிவிக்கு 30. அடி அடி தூள் தூள் தூள். சதீஷ்ல விதான் ப்ரோ போடுறான். தனிஷா தான் போட்டிருக்கான். ஆமா ஆமா 14 ஏடிஎம்கே. ஆனா இதெல்லாம் பின்னாடி போயிடும். ஃபர்ஸ்ட் இதான் பின்னாடி. டிடி எப்படி ப்ரோ இருக்கும்? டிடி தமிழ்னு சொல்லி ஒண்ணு வருது இல்ல? அதெல்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதுல போடுறானே டிஎம்கே 13, அதிமுக 6, தாவேகா 6. அவங்க ரிப்போர்ட்டர் என்ன பண்றாங்களோ அது. அவன் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்லோவா இருப்பாங்க டிடில. அதுல எல்லாம் போய் பார்க்காதீங்க. ஒரு 2-3 சேனல்ல பாத்தீங்கன்னாலே போதும். ஆளுக்கு ஒரு சேனல்ல பார்த்தாலே போதும். அதைத்தான் நீங்க பெட் வச்சிருக்கேன். ஒருத்தன் எஸ்கேப் ஆகி ஓட்டான். அவனை மறுபடியும் வந்தா சேர்க்காதீங்க ஜிப்ஸ். அவனை விடுங்க அவனுக்கு என்ன பிரச்சனையா விடுங்க வரட்டும் பாப்போம். இப்போ எதுல பார்க்கணும்னு சொல்லுங்க பார்க்கறேன். லைவ்ல தான் இருக்கு. டிவி வந்து திமுக 58, அதிமுக 14, தாவேகா 30ன்னு போட்டிருக்காப்ல. இல்ல புதிய தலைமுறை பாத்தீங்கன்னாக்க திமுக என்ன மாத்திட்டாங்க. பாலிமர்ல வந்து செல்லூர் ராஜா வந்து லீட்ல இருக்காருப்பா. மதுரை மேற்குல வந்து செல்லூர் ராஜா லீட்ல இருக்காப்ல. வானூர்ல வந்து திமுக லீட்ல இருக்கு. விழுப்புரத்துல வந்து திமுக லீட்ல இருக்கு. அதிமுக பின்னாடி. கலைஞர்ல வந்து கம்மி பண்ணாம போட்டிருக்கான். அப்படியே டிஎம்கே 72, அதிமுக 14, தாவேகா 5. இந்த கலைஞர் வந்து ஜெயட்டி விட்டுருங்க. சிடிஆர் நெல்மகுமார் பின்னாடி வைப்பா. அது என்ன தொகுதின்னு தெரியல, பார்க்க விட்டேன். மறுபடியும் வந்தா சொல்றேன். அது திருப்பரங்குன்றம். ஓகே 5 நிமிஷம் எல்லாம் டிவியை பாருங்க. பெரம்பூர்ல வந்து விஜய் வந்து 507 ஓட்டு, ஆதி சேகர் 272 ஓட்டு. தபால் ஓட்டு நம்பர் 507. 507 விஜய்க்கு 507 தபால் ஓட்டுல. ரோஹித் ஸ்பீக்கர் வந்திருக்கீங்க, பேசுறீங்களா? ஐயா ரோஹித் அவர்களே.
ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ நான் கேட்டுக்கிறேன். இது நீங்க பேசுங்க ப்ரோ நான் கேட்டுக்கிறேன். கீழே இருக்கும்போது கேட்கல, லிசன்ல இருக்கும்போது கேட்கலையா ப்ரோ? பிரச்சனை இருக்கா? ஐயா பேசுங்க பேசுங்க. இல்ல கடலூர்ல அதிமுக முன்னால குளச்சல்ல வந்து என்னப்பா எல்லாத்துலயும் விசில் விசில்னு வருது. ஏப்பா சில பேருக்கு கன்னியாகுமரியில லிசன் விசில், ரொம்ப கேட்க குளச்சல் மாட்டேங்குது, விசில், அதனால கேட்டேன். நாகர்கோயில விசில், காட்பாடியில விசில் அதிமுக, குமாரபாளையத்துல விசில், திருப்பத்தூர்ல விசில், அதுக்குதானே பாளையங்கோட்டை தூத்துக்குடியில விசில் தான் போறோம் முன்னிலைன்னு வருது. இப்படி வரணும்னா அவங்க 7 மணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது. கபிலம் ப்ரோ நியூஸ் தமிழ்ல வந்து போட்டிருக்க 54 டிஎம்கே, 28 ஏடிஎம்கே, 32 டிவிகே. ஐயோ கரெக்ட் 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 54 32 29 டிவிக்கு டீனர்ல வந்து பாலக்காடுல வந்து முன்னாள் அமைச்சர் கோபி அன்பழகன் முன்னிலை. பாலக்காடு டிஎம்கே 58, ஏடிஎம்கே 17, டிவிகே 31. மேட்டுப்பாளையத்துல திமுக முன்னிலை, அதிமுக பின்னடைவு. மேட்டுப்பாளையத்துல துரைமுருகன் பின்னடைவு. துரைமுருகன் காட்பாடியில வந்து துரைமுருகன் பின்னடைவு. பொள்ளாச்சியில வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலை, அதிமுக முன்னிலை, திமுக பின்னடைவு. பொள்ளாச்சியில அண்ணா நகர் வேளச்சேரி. சூலூர்ல வந்து அதிமுக முன்னிலை, திமுக பின்னடைவு. சைதாப்பேட்டையில தாவேக்காப்பா 300 ஓட்டு, 361 ஓட்டு முன்னிலை. தொண்டமுத்தூர்ல அதிமுக முன்னிலை, தியாகராஜன் முன்னிலை, சைதாப்பேட்டை டிவிகே முன்னிலை, அண்ணா நகர் டிவிகே முன்னிலை. கடலூர்ல வந்து எம்சி சம்பத்து முன்னிலை, தாவேக்கா பின்னடைவு. என்ன இவனுக்கு அதிமுக சேர்க்க மாட்டானு? என்ன இவனுக்கு சேனல் என்ன விளையாட்டு கட்டுறானுங்களா? அதிமுக 33பா, அதிமுக 33, 54 33 33. மெட்ராஸ் பையன் மொத்தமா எவ்வளவு? மெட்ராஸ் பையன் மொத்தமா எவ்வளவு? 58 டிஎம்கே, 17 ஏடிஎம்கே, 31 டிவிக்கு. இப்போதைக்கு சென்னையில ஒரு சில இடத்துல டிவிக்கு முன்னிலையில இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது முதல் கட்டமா? ஆமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட். கோடிநல்லூர்ல பன்னீர்செல்வம் முன்னிலையா பின்னடையா? முன்னிலை. சொல்லுங்க. ஒரே தொகுதி நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது, எல்லா தொகுதியும் வரணும். 234 தொகுதி நம்ம கவர் பண்ணோம். செல்வ பெருந்துக பின்னடைவுப்பா, செல்வ பெருந்துக பின்னடைவு. விஜயபாஸ்கர் விஜய பிரபாகர், விஜயகாந்த் பையன், அவன் முன்னிலை இருக்கிறான்பா விருதுநகர்ல. விஜய் 36. குஸ்தியானது 2 சுற்று முடிச்சும் குஸ்தியானது லீடிங். சீமான் பின்னடைவு, காரைக்குடியில சீமான் பின்னடைவு. யார் முன்னிலை? அந்த பிரபுதான் இப்போதைக்கு முன்னிலையில இருக்கான். ஓகே என்ன ஜெயிச்சிருவானா? ஜெயிக்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவு. எல் முருகன், அவினாசி. மதுரவாயல் ரேவந்த் சரண் முன்னிலை. வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கு லீடு. கரூர்ல அதிமுக முன்னிலை. இப்ப சுந்தர்சி முன்னிலை வந்திருக்கிறாப்புல மதுரை மத்தியில. பிடிஆர் வந்து பின்னாடி போயிருக்கிறாப்புல. இயக்குனர் சுந்தர்சி சும்மா ஒரு வாக்கு தான் வித்தியாசம். ஓகே. என்ன ஜிச்சு புசி இறங்குற மாதிரியே தெரியல. ஆமா புசி என்னமோ சைலண்டா வேலை பார்த்துட்டு கபிலான் கட்சி தூக்கணும்ல. டிவிக்கு 39பா. உதயநிதி வந்து 200 ஓட்டு வித்தியாசத்துல பின்னடையில இருக்காரு. அங்க வந்து ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எழும்பூர் ராஜ்மோகன் முன்னிலை. என்ன கட்சி? டிவிகே. என்னங்க ஆளுங்கச்சா வந்துருவானா? ஐயோ பயமா இருக்கு ஜிப்சி. டிவிகே 39. ஜிப்சி நம்ம அவ்வளவுதானா? ஆமா இன்னொரு 1 hour 10 மணி தாண்டணும். வெயிட் பண்ணுங்க. சரிங்க. ஏடிஎம்கே 39, டிவிகே 34, டிஎம்கே 55. எப்பா ராயபுரத்துல வந்து ஜெயக்குமார் முன்னிலை. தர்மபுரியில வந்து சௌமியா அன்புமணி அவங்க முன்னிலை. திருச்செங்கோடுல அருண்ராஜ் முன்னிலை தாவேகா. திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து திமுக முன்னிலை. எஸ்பி வேலுமணி அவர் முன்னிலை தொண்டமுத்தூர்ல. நேரு திருச்சி மேற்கு பின்னடைவு 2000 வாக்கு வித்தியாசம்.
2000 கொஞ்சம் ஹீட் தானே. என்னங்க எதிர்கட்சியா வந்துரும் போல இருக்கு டிவிக்கு. என்ன ஜிப்ஸி ப்ரோ நீங்க என்ன ப்ரோ எதிர்கட்சிங்கிறீங்க? இது பெரம்பூர்ல 3000 ஓட்டு லீடிங்பா. இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க. அவன் ஓட்டு பேங்க் இல்ல ஓட்டு சீட்டு ஒண்ணுக்கு மேல எங்கேயாச்சும் ஜெயிச்சானா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக, அதிமுக, நாம் தமிழர், காங்கிரஸ், பிஜேபி. நீங்க தான் களத்துல ஹெவியா வேலை பார்க்கல. ஏத்துக்க. இல்ல. பிரேமலதா இது விருதாச்சலத்துல அவங்க முன்னலப்பா. பிரேமலதா விருதாச்சலத்துல அவங்க முன்னல. ஆண்டிப்பட்டி அதிமுக முன்னல. 2 கண்டினியூ ஆச்சுன்னா தமிழ்நாடு சௌந்தரராஜன் மயிலாப்பூர்ல அவங்க முன்னல. சாரி பின்னடைவு. கொளத்தூர் ஸ்டாலின் முன்னிலை. 2 கண்டினியூ ஆச்சுன்னா டிஎம்கே ஆட்சி இழக்கிறது உறுதி. ஏன்னா இபிஎஸும் விஜயும் கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. கடைசியில அதுதான் நடக்க போகுது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் குறிஞ்சிப்படி. அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாருங்கய்யா. என்னது ஈஸி வெப்சைட்ல அப்டேட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. எப்பா எல்லாம் ஈஸி வெப்சைட் கொஞ்சம் பாத்துங்கப்பா. யாரோ ஒரு ஆள் பாத்துங்கப்பா. ஆமா சிபிஐ 1 டிவி நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க ரொம்ப நேரமா. என்னங்க இது அதிமுக டிவி தான் போட்டியா? அவங்க 2 பேரும் போட்டி போட மாட்டாங்க விளம்பரம் சேர்ந்துருவானுங்க. இதே அப்படியே ட்ரெண்ட் இருந்ததுன்னா 46பா டிவிக்கு. கரூர்ல வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னிலைப்பா. முஸ்தபா முன்னிலையா மதுரை. அங்க டிவி சேனல்ல மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க மைக் இங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. அங்க டிவி சேனல் மைக்க கம்மி பண்ணுங்க. ஜெயராஜ் யார் இது? யார் மைக்ல சத்தம் வருது? இல்ல என்னோடதுல இல்லையா, நான் மியூட் தான் போட்டிருக்கேன். ஐயா நீங்க டிவி பாக்குறீங்கன்னா அதை மியூட் பண்ணுங்க. டிவில வர்றத இங்க சொல்லுங்க. காது அங்க, கண்ணு அங்க, காது இங்க. திருச்சி கிழக்கு விஜய் முன்னிலை. அதை விடுங்க, அது ஃபைனலா பாத்துக்கலாம். செல்லூர் ராஜா லீட்ல இருக்கிறாப்புல. மதுரை மேற்குல செல்லூர் ராஜா லீட்ல இருக்காப்புலப்பா. அதிமுக மணப்பாறையில் வந்து அதிமுக லீட்ல இருக்கு. பிஎல் விஜயகுமார் மணப்பாறையில் வந்து அதிமுக முன்னிலை. ஆர்பி உதயகுமார் திருமங்கலம் அதிமுக. திருப்பரங்குன்றத்தில் வந்து சிடிஆர் நிர்மகுமார் முன்னிலையா பின்னிலையா எதுவும் போடல. வாயை மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்காங்க. என்ன கருமா முடிச்ச சேனல் மக்கால டாப் மயிறு சேனல் நடத்துறாங்க. மயிறு பாலிமர் எலெக்ஷன் கமிஷன் இதுல வந்து 2 தான் போட்டிருக்கு. ஒன்னு சிபிஐ, ஒன்னு மயிறு அப்டேட் பண்றாங்க. எப்ப புதிய தலைமுறை யார் பாக்குறா? தந்தி யார் பாக்குறா? தந்தில ஏதாவது அப்டேட் ஃபாஸ்டா பண்றானா? யார்ப்பா பாக்குறீங்க? எல்லா சேனலுமே டிஆர்பிக்காக குண்டாங்குதிரை அப்டேட் பண்ணிக்கிருக்கானுங்க. எவனுமே உருப்படியா பண்ணல. எவனுமே ஈவனாவே இல்ல. கொஞ்சம் கூட ஈவனா இல்ல. எல்லாம் இஷ்டத்துக்கு நம்பர் அள்ளி போடுறானுங்களா? புதிய தலைமுறையில 3மே 25 கொடுத்து வச்சிருக்கான். ஏங்க ராஜ் டிவி 155 அதிமுக போட்டுக்கிருக்காங்க. இங்க அவன் தந்தி வந்து 42, 41, 33பா. நியூஸ் 18 மட்டும்தான் ஓரளவுக்கு கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது. 57, 46, 30 சில்ட்ரன் போயிட்டு இருக்குது. மீதி எல்லாமே வந்து பயாஸ்டா தான் போயிட்டு இருக்கிறான். திமுக ரெடியா இருந்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு புதிய தலைமுறை தான் பிடிச்சி தொங்குவானுங்க. வேற எந்த சேனலையும் பிடிச்சி தொங்க மாட்டானுங்க. இல்ல பாலிமர் புதிய தலைமுறை 2லயும் கூடி இருக்கானுங்க அவனுங்க. தந்தியை கூட பிடிச்சிக்குவாங்கப்பா. தந்தி 43